இந்த பாகிஸ்தான்காரனுங்களுக்கு போரா இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, தாம் பக்கம் இருக்கக்கூடிய தோல்வியை ஒப்புக்கொள்ளாம எது தரப்புல என்ன குறை நடந்திருக்கிறது, இல்ல நடக்காத குறைய நாம எப்படி விளம்பரப்படுத்தலான்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் முழுமையாவே உலாவி வந்திருக்கிறாங்க. அந்த வகையில இந்த டெஸ்ட் தொடர், அதாவது 5 போட்டி கொண்ட டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபில பாத்தீங்கன்னா ஒரு குறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் எந்த ஒரு குறையுமே வெளிப்படுத்தாத பாகிஸ்தான் வீரர்கள், அதுவும் குறிப்பிட்டு 2 பேர், இந்த ஷபீர் அகமது, தன்வீர் அகமது, இந்த 2 பேருமே இந்திய அணியினுடைய பந்து வீச்சு முறையை ஒரு பவுலரா இந்த இடத்துல ஷபீர் அகமது இருந்து கொண்டு இன்னொரு பவுலரை காயப்படுத்துற மாதிரி அவருடைய திறமையை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இந்த இடத்துல சிராஜ் அவர்களும் பிரசித் கிருஷ்ணா அவர்களும் கடைசி நாள்ல அந்த மாதிரி பந்து வீசினாங்க. ஒவ்வொரு பந்தையுமே தன்னுடைய கவனச்சிதறல் இல்லாம முழு திறமையை வெளிப்படுத்தி பந்து வீசினதுனாலதான் 4 விக்கெட்டை எடுக்க முடிஞ்சு இன்னைக்கு 2க்கு 2 என்ற கணக்குல இங்கிலாந்து மண்ணிலேயே போயிட்டு அவங்கள சமன் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி என்ன கீழ்த்தனமா சொன்னாங்க தானே கேக்குறீங்க? ஆமாங்க, வாஸ்லினை பயன்படுத்தி இவங்க பந்த ஷெயினா வச்சுட்டு இருந்தாங்க. 80 ஓவருக்கு மேல போயும் நியூ பாலை எடுத்துட்டு வராம இந்த இடத்துல பழைய பந்திலேயே வீசி ஸ்விங் பண்றாங்களே, அது எப்படி? அப்ப நடுவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த பந்த லேபுக்கு அனுப்பி சோதனை பண்ணணும். சோதனை பண்ணி அதை கண்டுபிடிச்சு ஏன் அப்படி ஸ்விங் ஆச்சுன்னு சொல்லணும். இது மாதிரிலாம் எவனா கேவலமான ஒரு செயலை செய்வானா? 35 ரன் மட்டும்தான் அடிக்கணும், 57 நிமிஷம் மட்டும்தான் விளையாடுனாங்க. நேற்றைய போட்டியிலே அந்த பால் எப்படி ஸ்விங் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இவங்க பேஸ்பால் கிரிக்கெட்டை விளையாடாம ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. பந்து பாதிக்கு, அதாவது ஆட்டத்தினுடைய பாதிக்கு மேலேயே 4th இன்னிங்ஸ்ல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அந்த பந்தை சேதப்படுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். ஆகையான காரணத்தினாலதான் இந்த பந்து 80வது ஓவருக்கு மேல நமக்கு நியூ பால் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருந்தும் சுப்மன் கில் அவர்கள் இந்த இடத்துல பவுலர்கள் கிட்ட ஆலோசனை செஞ்சு, கம்பீர் கிட்ட ஆலோசனை செஞ்சு, கண்டிப்பா நமக்கு 80 ஓவருக்கு மேல நியூ பாலே தேவைப்படாது, பந்து அழகா ஸ்விங் ஆகுது, இதை வச்சா நாம முடிச்சுட்டு போகலாம். அதுவும் இல்லாம நாம நியூ பால் எடுத்துட்டு அவன் அடிக்க முற்பட்டானா ஈஸியா 6 போயிட்டு விடும், இல்ல 4 போயிட்டு புடுங்கிக்கிட்டு போவோம். ஆகையான காரணத்தினால நியூ பால் நமக்கு வேணாம், பழைய பந்தே போதுன்ற அடிப்படையில தான் இந்த பாலை எடுத்து முழுசா, அதுவும் யாரு, சிராஜ் அவர்கள் தன்னுடைய ஸ்விங் அதிகமா பயன்படுத்தி அந்த இடத்துல பவுலர்களாக இருந்தாலும் அவர்களையும் கட்டுப்படுத்தினாரு. கஸ் அட்கின்சனுடைய பேட்டிங் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? கடைசியிலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் தீப் அவர்கள் ஒரு கேட்ச கூட 6 லைனை மிஸ் பண்ணிருப்பாரு. 6 அதை தள்ளி இருப்பாரு, அது கேட்ச் தான், அவர் மிஸ் பண்ணதுனால அது 6 போய் விழுந்துச்சு. இதே நியூ பாலா இருந்தா கண்டிப்பா அது 6 போயிருக்கும். இவருடைய ஆக்ரோஷமான ஆட்டத்திற்கு கடைசி நேரத்துல ஓக்ஸினுடைய, அதாவது ஒரு கையில பேட்டு ஒரு கையில கட்டு, அதுவும் இல்லாம கஸ் அட்கின்சனுக்கும் அந்த நிலைமை, ஏன்னா அவரையும் ஆட வைக்க கூடாது அப்படின்ற சிச்சுவேஷன் அவருக்கும் இருக்குது, இவருக்கு தான் ஆடக்கூடாதுன்ற சிச்சுவேஷன் இருக்கு, எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இங்கிலாந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல இறங்கி நான் களத்துல நிக்கிறேன், ஒத்த கையில பேட்டிங் ஆடுறது கூட நான் தயாரா இருக்கிறேன். அப்படி ஒரு சான்ஸ் அமைஞ்சிருந்தா அவர் எப்படி ஆடி இருப்பாரு? இங்க என்ன நல்ல விஷயம்னா கடைசி வரைக்கும் அவர் ஆடக்கூடாத ஒரு நிலையை கஸ் அட்கின்சன் உருவாக்குனாரு என்பதுதான் இந்த பெருமைக்குரிய விஷயம். அப்படி இருந்தாலும் நான் ஆடுவண்டான்ற ஒரு எண்ணத்துல அவரும் இருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ரிஷப் பண்ட் எப்படி தன்னுடைய காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டும் தான் பேட்டிங் செய்ய வர நாட்டுக்காக தான் இதெல்லாம். அதே மாதிரி லயன் அவர்களும் ஒரு பக்கம் தான் நாட்டுக்காக நொண்டிக்கிட்டே அந்த இடத்துல கடைசி விக்கெட்டுக்கு ஆடி இருப்பாரு. இப்படி ஒவ்வொரு வீரர்களும் கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க சாதாரண குடும்பத்துல பிறந்தவனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவதற்காக தன்னுடைய வேலைகள் இருக்கக்கூடிய அந்த சுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை விளையாடி விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் காத்திருக்கிறான். இதுதான் உண்மை நிலை. அப்ப இன்டர்நேஷனலுக்காக விளையாடுறவன் கை உடைஞ்சா என்ன, கால் உடைஞ்சா என்ன, அவனுக்கு கோடியில சம்பளம் வரப்போகுது, அது வேற விஷயம். அப்படி இருந்தாலும் நான் நாட்டுக்காக விளையாடுறேன். அந்த ஒரு விக்கெட் இல்லைன்னா கூட கஸ் அட்கின்சன் இந்த இடத்துல 7 ரன் வித்தியாசத்துல இந்தியா கிட்ட இங்கிலாந்து தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்திருக்காது, அது ஒரு 20 ரன்ல இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பக்கம் அசிங்க தானே. ஒருவேளை ஓக்ஸ் அவர்கள் சரியா இருந்திருந்தா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர், அப்படி இருக்கும்போது அவருடைய ஆட்டம் சிறந்ததாக இருந்திருக்கும். இந்த 7 ரன் என்பது ஈஸியா அடிச்சிருப்பாங்க. ஆனா முக்கியமா நாம இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியதே வாஷிங்டன் சுந்தரினுடைய ஆட்டம் மட்டும்தான். அதுவும் கடைசி விக்கெட்ல பார்ட்னர்ஷிப்ல அதிரடியாக 4 6 ஆடி இந்த இடத்துல இலக்க 374க்கு கொண்டு போனாரு. இது யாருமே மறுக்க கூடாது, மறுக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் சிராஜினுடைய வெற்றியை கொண்டாடுறோம், சரிதான், அது ரொம்ப ரொம்ப ஏற்கத்தக்கது. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவினுடைய வெற்றியை கொண்டாடுறோம், அதுவும் ஏற்கத்தக்கது. ஆனா இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரினுடைய வெற்றியை நாம கொண்டாட மறந்துட்டோம் தான் சொல்லணும். கம்பீர் அவர்கள் டிரெஸ்ஸிங் ரூம்ல என்ன பண்ணிருக்கிறார்னா
இந்த இடத்துல தாக்கத்தை உருவாக்கிய வீரர் சொல்லிட்டு ஒரு விருதை உருவாக்கி அதை யாரை கொடுக்க வச்சாருன்னா ஜடேஜா கையால கொடுக்க வச்சாரு. ஏன்னா 4th டெஸ்ட்லயும் 3rd டெஸ்ட்லயும் அவர் தான் தாக்கத்தை உருவாக்குனாரு. ஆனா அந்த இடத்துலயும் வாஷிங்டன் சுந்தர் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. 4 விக்கெட்டுக்கு 22 ரன் கொடுத்திருப்பாரு. அந்த மேட்ச்ல ஓரளவுக்கு ஆடி இருந்தா கூட கண்டிப்பா இந்தியா இன்னைக்கு 3-2 கணக்குல வின் பண்ணி இருக்கும். ஆனா இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில வாஷிங்டன் சுந்தர் 50+ மேல அடிச்சு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இலக்கு கொடுப்பதற்கான காரணமாகவே இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் தான் இருந்திருக்கிறாரு. ஆகிய காரணத்தினால அவரை யாருமே மறக்க கூடாது. இதுல முக்கியமா நம்ம பாகிஸ்தான் வீரர் இந்த ஷஃபீர் அகமது சொன்னதை மட்டும்தான் பார்த்தோம். தன்வீர் அகமது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, சாம்பியன்ஸ் டிராஃபில நாம வெல்லும் பொழுது இந்தியா ஏமாத்தி ஜெயிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் 2024 T20ல ரிவர்ஸ் ஸ்விங் செய்வதற்காக பந்தை சேதப்படுத்தினார்கள் இந்திய வீரர்கள் சொல்லிட்டு அங்கேயும் ஒரு குறை வச்சானுங்க. கடைசி வரைக்கும் பங்களாதேஷ் கிட்ட பாகிஸ்தான் இப்பொழுது சீரீஸ் தோத்துச்சு. அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபில போயிட்டு சொந்த மண்ணிலே பாகிஸ்தான் தோத்து போயிடுச்சு. எதையுமே ஜெயிக்கல, செமிஃபைனல் கூட போகல. இப்படி இருக்கிற நிலைமையில தன்னுடைய அணி வீரர்களை பற்றி குறை சொல்லாமல் தன்னுடைய அணி எப்படி இருக்குதுன்னு கண்டுக்காம அடுத்த நாட்டை போயிட்டு கண்டுபிடிச்சு, அதுவும் வேற அந்த நாட்டையும் குறை சொல்ல மாட்டானுங்க, இந்தியாவை மட்டும்தான் பிடிச்சு தொங்குறானுங்க. அது ஏனே தெரியல. இந்த இடத்துல இந்திய டீமை உற்று நோக்கினதுக்கு பதிலா அவங்க டீமை உற்று நோக்கி இருந்தா வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கலாம், சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த அதாவது இங்க பங்களாதேஷுக்கு எதிரான சீரீஸ்ல கூட ஜெயிச்சிருக்கலாம். அதெல்லாம் கண்டுக்காம இங்க வந்து இந்தியாவை குறை சொல்லிட்டே திரியுறாங்க. ஆல்ரெடி இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல தோத்து போயிட்டு அங்க போயிட்டு நாட்டுல போயிட்டு மக்கள் கிட்ட நாம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவனுங்களே பதவி உயர்வை கொடுத்துட்டானுங்க. அதே மாதிரி இப்போ அதாவது அடுத்த நாட்டை குறை மட்டும் தான் அவனை கண்டுக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்தியாவோட குறை மட்டும் தான் பேசுறானுங்க. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்காரன் இப்படி பண்றான், அதுவும் அண்டை நாட்டுக்காரன் பங்காளி அவன் வந்து இப்படி பண்றான். உள்நாட்டுல இருக்கக்கூடிய இர்ஃபான் பதானும் இதே வேலையை பார்த்து இருக்கிறாரு. அப்படி என்ன வேலை தானே கேக்குறீங்க? இந்த இடத்துல யாருக்காகவும் கிரிக்கெட் காத்திருக்கிறது இல்ல. அதனுடைய வேலையை அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், முன்னேற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தொடரை பத்தி தான் அவர் முழுமையா விளக்கி இருக்கிறாரு. இதுல என்னப்பா உனக்கு குளறுபடி தானே கேட்கறீங்க? விமர்சனம் எப்படி தெரியுமா எழும்பிருக்கு? இவர் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் இல்லாததை குறிப்பிடுறாரா, இல்ல இளம் வீரர்கள் ரொம்ப திறமையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டுறாரா? அப்படி ஏன்னா இப்ப விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அஸ்வினும் இருந்திருந்தா இப்ப 2-2 சொல்லிட்டு சமன் செஞ்சது 3-2 சொல்லிட்டு ஜெயிச்சிருந்தா அப்ப என்ன பண்ணுவார் இவரு? அவங்கள போயிட்டு குத்துற மாதிரி எதனா ஒரு வார்த்தை சொன்னாதான் இவருக்கு நல்லா இருக்குமா? இங்க யாருக்கும் யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. அதுக்காக அவங்களுடைய திறமையை நாம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. விராட் கோலியும் பெஸ்ட் தான், ரோஹித் சர்மாவும் பெஸ்ட் தான், அஸ்வினும் பெஸ்ட் தான். இவங்கெல்லாம் சேனா நாடுகள்ல இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்குனதுனாலதான் இளம் வீரர்களுக்கு அது ஒரு உத்வேகமாக அமைந்து இன்னைக்கு 2-2 என்ற கணக்குல சமன் செஞ்சு இருக்கிறாங்க. இதையும் நாம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன உடனே அதே கருத்தை ஏத்துக்கிட்டு இது சரியான கருத்து தானே சொல்ல முடியாது. அவங்க இருந்திருந்தா கூடுதலா ஒரு வெற்றி கூட கிடைச்சிருக்கலாம்ல. ஆனா ஒண்ணுங்க, எல்லாருமே இந்த இடத்துல சிராஜை முழுமையா பாராட்டுறாங்க. அதற்கு தகுதியுடைய ஆள் தான் இந்த சிராஜ். இந்த சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே அவருடைய திறமையை குறைச்சி மதிப்பிட்டாங்க. ரோஹித் சர்மாவும் சரி, பிசிசிஐ நிர்வாகம் சரி, அவரை ஒதுக்கிட்டு ஒரு பக்கம் சாம்பியன்ஸ் டிராஃபி போனாங்க, அங்க ஜெயிச்சுட்டாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது. ஐபிஎல்லையும் டெஸ்ட் போட்டிகளையும் அவருடைய மாற்றம் வேற மாதிரி இருந்தது. அவர் மட்டுமே இந்த இடத்துல சிறந்த பவுலராக தேர்வு செய்யப்படுகிறார். அதுவும் இல்லாம எதிரணி வீரர்கள் அத்தனை பேருமே அவரை பாராட்டக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. பாராட்டியும் விட்டார்கள் அப்படிதான் சொல்லணும். எதிரணியே இந்த இடத்துல சிராஜினுடைய குணம், அதாவது கோபமான குணம் வந்து போலியான குணம். அவர் வந்து போலியா கோவப்படுறாரே தவிர மற்றபடி பாசமான மனுஷன் தான் சொல்லிட்டு ரூட் கூட சொல்லி இருந்தாரு. இப்படி அவருடைய பெருமைகளை அடுத்த வீடியோல நாம பார்ப்போம். கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.